लक्ष्मीसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदां व्यामोहृतसेनाय मेने अस्मद्गुरोर्भवदोषदेवसिन्धोः रामानुजस्य चरणोषणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां विशद्यां गुणसम्पदां शरणं भवतीतानां सर्वामुनीश्वर श्रीरङ्गे सहितीन्द्रकरुणया असौख्यादिविपुरेश्वरं ख्यातस्य नरसिंहकार्यमुनि स्वादाम्बुजैर्दिन्दिरन्तान् दीक्षान्ति दयादिविश्वमैः महान्तमुदाग्रेषु श्रीमद्गङ्ग सदायोनिपतिं श्रेयोनिधिं संश्रये श्रीमच्छ्रीरङ्गपृथ्वीश्वरसरसिगुणात् सम्यमेन्द्रेण दृष्टं यस्तात्मानं मे नरहरि षड्विद्योगिने प्रसादात् राज्यं श्रीरङ्गकारि प्रभयति कृते प्राप्तलक्ष्मीं नास्थानं सेवे इति वीरवीक्षतारिं श्रीरङ्गनाय लक्ष्मीसुन्दरकरुणैकपात्रं श्रीरङ्गवीरवराशवासृत्यं वेदान्तदेशीयतीन्द्रं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नवरिसरचित्रकपूकारिजाभ्यां कारुण्याश्रीनिक्षेपधन्यं वेदान्ते वावधूगत्वविसरचिता रङ्गपूर्णसु वाच्यं नारायणार्यं परमदमनव्याख्यातमीडे श्रीमद्रङ्गसकार्यसंजीवनाल्लब्धागमान्तत्वे श्रीमद्वीरभूर्गहाद्यपादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदंसदेशेतेन कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीरसास्वदं नारायणं योगिनं श्रीमद्रङ्गसकार्ययोगिजननिस्तात्मरक्षापदं श्रीमद्रङ्गसकार्य श्रीरघुराट्लब्धागमान्तत्वे ईर्ष्याडम्बविवर्जितं स्वगुणैर्भान्तं महद्वं सदं वन्दे वत्सविभूषणं गुरुवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारम् अनवद्यगुणं गुदाख्यं नारायणाद्यैर्कृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेति शेखरम् आश्रयामः। ಭಾಷೆಗಾರ ಭಾಷೆಗಾರನಿಗೆ ಗದ್ಯತೆ ಅನುಭವಿಸಿದ್ರು ரவிசங்கர் ஸ்ரீபாஷத்துல மங்கள ஸ்லோகத்துல அந்த கிரந்தம் பூர்த்தி ஆவதற்காக இஷ்ட தேவத்தை நமஸ்கார ரூபமாக பாஷிகாரர் பிரம்மணி ஸ்ரீனிவாசே அப்படின்னு சாய்ச்ச. அப்படிப்பட்ட பிரம்மத்துக்கு பேர் உண்டா இல்லையா அப்படின்னா அவ மொத்தத்துல பிரம்மன்னே கல்வி கூட சொல்லிட்டு போயிட்டா. யாரு? அத்வைதிகள். நம்ம பாஷிகார் தான் அப்படிப்பட்ட பிரம்மம் ஸ்ரீனிவாசன் முதல்ல ஆரம்பிச்சு அது பிராட்டியோட குழந்தை கடைசியில் முடிக்கிட்டு நாராயணன் தான் பரபிரமமாக சொல்லப்படுதுன்னு சாதிக்கிறார். ஸ்ரீபாஷத்துல ஒரு இடத்துலதான் நாராயண சொல்ல வரும். இது எல்லாம் பிரம்மன்னே வந்திருக்கும். அப்படிப்பட்ட ஸ்ரீனிவாசனை நேற்று ஆச்சரியமான மங்களாசாசனம் நடந்தது. அதுல ஒரு அதாவது எல்லாரும் சேர்ந்து சேர்க்கிட்டு சந்தோஷமா இருக்கு. சில பேர் டிக்கெட் கிடைக்காம ராத்திரி எல்லாம் சமப்பட்டா. நாங்களும் ஏதோ ஒரு தினம் சேவிச்சா போறோமே அப்படின்னு அவனை சேவிக்கிட்டு பொதுவா எம்பெருமானை பத்தி கதைகள் மூலியமா கேட்டிருக்கோம். அது காலட்சேபம் பண்ணி இதெல்லாம் வேற கேட்டா அவனுடைய குணங்கள் எல்லாம் கேட்டு அவனை அடிக்கடி சேவிக்கணும்னு தோன்றது. அப்படி சேவிக்கிட்டு ஆச்சாரியனோட கூட சேவிக்கணும்னு அது எல்லாமே வாஸ்தவமானதுதான். அந்த எண்ணங்கள்லாம் தப்புன்னு இல்லை. இருந்தாலும்
ஆர்கனைஸ் பண்றவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்றா. காலத்துல கெடுபிடி அப்படி இருக்கு. ஏன்னா அங்கேயும் கும்பல் பெருத்து போச்சு. ஸ்ரீனிவாசன் சொன்னீங்க, அதான் அங்க அதுக்குள்ள அங்க இருக்கிறவங்க எவ்வளோக்கு இவ்வளோ டிக்கெட் கொடுக்குது, அதனால நாளை ஆகுது அப்படின்னு சில சமாச்சாரங்கள்லாம் அங்கேயும் ஓடிட்டு இருக்கு. அதனால அவளும் 750 தான் டிக்கெட் கொடுப்பேன், 750 தான் கொடுப்பேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவாவா ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு 100 டிக்கெட் வாங்குறது. அதுல சில பேரை வந்து அவளுடைய பர்சனல் சில பேர் டிக்கெட் வாங்காம சில பேர் உள்ள தள்ளி உள்ளான்னு கடைசி மட்டும் அப்படிலாம் ஏதோ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் சில எதுலையும் வெளியில் சொல்ல முடியாது. ஆனா எல்லாருக்கும் பெருமாள் சேவை கிடைக்கணும். அது என்ன பண்றது, பெரும்பாலும் 4 மணி மட்டும் அப்பப்போ ஏதாவது டிக்கெட் கிடைச்சதுன்னா ஏதோ அவ கொடுக்குறா. அவன் வந்து வந்தவா எல்லாருமே சேவிச்சிருக்கா. அது ஒரு யாரும் டிக்கெட் வாங்குற நான் பெருமாளை சேவிக்கல, அதாவது ராத்திரி 10 மணிக்கு இல்லை டிக்கெட் இல்லைன்ட்டான்னு பார்க்குறவா கண்டெல்லாம் ஜலத்தோடு பாருங்க. ஐயோ இவள் சமப்படுறாளே, இவளை பெருமாள் அனுகிரகம் பண்ணக்கூடாதான்றது அது ஒண்ணுதான் மனசுக்கு தோன்றதை தவிர அதுல வந்து பகவானா இருந்தா அவள் கஷ்டப்படுறாளேன்னு தானும் இறங்கி அவளுக்கு எப்படியாவது அந்த மனோதத்தை பூர்த்தி பண்ணி வைப்பான். அடியனை போல இருக்கிற ஐயோ அவள் கஷ்டப்படுறாளே பெருமாள் அப்படின்னு அவங்கெல்லாம் பிரார்த்திக்க முடியுமே தவிர அது இதில் கடைசியில் எல்லாரும் சேவிச்சா மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ நான் டிக்கெட் அவங்க அதிகமாக தரல, ஏதோ சில டிக்கெட்டு 750, அப்புறம் கொஞ்சமாக 100 வாங்கினோம் அப்படின்னு சொல்றா. எதுவும் உண்மையாக தெரிய மாட்டேங்கிறது. அந்த அவனை சேர்க்கும் போது இப்போ அடியெல்லாம் வந்து காத்தல ஜிஎஸ் சேவையில சேவிச்சு சாதமர சேவையில, அதனால புதுசாளுக்கு அந்த ஒரு சௌரியம் இருக்கு. அதனால ஆத்துல அடைய நேரத்தில் இருந்தாலும் கூட பொன்னாட்டுக்கு முதல் டிக்கெட் உண்டு. அடைய மாப்பிள்ளைக்கெல்லாம் டிக்கெட்டு நீங்க எல்லாம் போய் அந்த சேவையை தான் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால தான் பொன்னாட்டுக்கு கொஞ்சம் ஆட்சி போக முடிஞ்சது. இப்படியே அவ்வளோ புதுசாக்கள் நான் போகிறது பொங்கலுக்கு போட்டோமேன்னு விடணும், புதுசாக இதில் போய் செய்யணும். ஆனால் அதுலேயும் நேற்று 300 பேர். அப்போ தான் என்ன பண்ணுறா, அதுக்கு முன்னாடி எல்லாரும் உள்ள விடுறது, யாரும் அம்சார் உள்ள விடுறது, அவளும் ரொம்ப சத்தியா பண்ணுறேன். ஏகாகிலாம் அவள் ஜியன் வந்து இவ்வளோ பேர் இருக்காளா, சரி ஜாகிரதையாக பார்த்து எல்லாரும் என்ன சேவை பண்ணி வை அப்படின்னு சாட்சியாருது. அவங்க எல்லாரும் தான் பண்ணுறா. ஆனால் அந்த ஒரு நமக்கு இருக்கிற மனநிலை தான் ரொம்ப கஷ்டமாயிடுது. பெருமாள் சேர்க்க போய் ஐயோ இவ்வளோ பேர் சேவை கிடைக்கலையேன்னு ஒரு கஷ்டப்படுறோம். அப்புறம் நம்ம போச்சே கூட அவள்லாம் வந்து அந்த பெருமாள் சேவிச்சு என்ன சொல்றது, அவள் வந்தாளா இல்லையா, அவளுக்கு டிக்கெட் கட்டலா இல்லையா அப்படின்னு நம்ம பெருமாள்கிட்ட நம்ம சேவிக்க முடியல, என்னன்னா ஆழ்ந்து சேவிக்க முடியல. அப்போ ஆனால் வெளில வந்தாவிட்டு அவள் சேவிச்சான்னு சொன்னோன்னா மனசு சந்தோஷம் ஆகுது. இப்படி ஆச்சரியமாக மங்களாசாசனம் வந்து ஐஸ்வர்யம் ரொம்ப உற்சாகத்தோட இருந்து வந்து மாடவீதி பிரச்சனை ஒன்று ஐஸ்வர்யம் திருவிழா. ஆனால் வெயில் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு காலத்துல எப்பவுமே குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த திருமலையானது இப்ப பல இடத்துல பல கட்டடங்கள் வந்துருக்கு. முன்னெல்லாம் ஒரே மரங்களும் அந்த இயற்கை சூழ்நிலை தான் ஜாஸ்தியா இருந்தது. அதனால வந்து வெயிலும் தெரியாது, எப்பவும் குளிர்ச்சியாவே இருக்கும். இப்ப என்னடான்னா இப்ப மரத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டிருக்கான், அது இன்னொரு பக்கம் கட்டிட்டு இருக்கான். இப்படி அவளையும் ஒரு அளவுல நிக்கணும் மலையில. அதுக்காக எல்லா இடத்துலையும் அவளை வந்து மடத்துல வந்து கட்டடம் கட்டணும், மலையில கட்டடம் கட்டணும்னு சொன்னா தேவஸ்தானம் அப்படின்னா பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு போறோம், இதுக்கு மேல வளர்ச்சி போறோம். இதுகள் அதுக்காக அங்க இருக்கிறவளெல்லாம் கலப்பி எங்கெங்கயோ கொண்டு வச்சு இதுக்காக இவ்வளவு பெருமாள் அவருடைய இயற்கை அதுவும் போயிடுது, அந்த ரம்மியம் போயிடுது. எல்லாம் ஒரே வெயில். இப்படி இந்த சூழ்நிலை ஆச்சரியமா நடந்தது. எல்லாருக்கும் சகல சேமங்களும் உண்டாகணும்னு அங்கேயே பிரார்த்திச்சுட்டேன். அந்த ஐசிங்கர் மங்களாசாரத்தோட அந்த ஐசிங்கர் அனுகிரகத்தையும் உங்களுக்கு பிராப்தமாக பிரார்த்திச்சுட்டு அபார காருண்ய சௌசல்ய வாத்சல்ய அவதார ஐஸ்வர்ய சௌந்தர்ய மகோதரே ஆலோசித விசேஷ ஆசிரியரண்யா ரதார்த்திஹர ஆசிரித வாத்சல்ய ஜலதே அனவரத விவித நிகில பூதஜாத யாதாத்மியா
அசேஷ சராஸ்திரபூத நிகழ நிகழ அசேஷேந்திரத்து சேஷிபூதான் நிகழ ஜெகதாதார அகிலஜகத்ஸ்வாமின்னு அஸ்மஸ்வாமின்னு சத்யகாம சத்யசங்கல்ப சகலேத விலட்சண அர்த்திகல்பகா ஆபஸ்தா ஸ்ரீமன் நாராயண அசரண்யசரண தத்தாதாரவிந்தோ சரணமஹம் பிரபத்யே அப்படின்னு பாஷ்யக்காரன் எம்பெருமான்கிட்ட சரணாகதி அனுஷ்டிக்கிறார். அது அனுஷ்டிக்கும் போது எம்பெருமான பல வகையாக சம்போதனம் பண்றார். அது அபார காருண்ய சௌசீல்ய வாத்சல்ய ஔதாரிய ஐஸ்வர்ய சௌந்தர்ய போதே அப்படின்னு சொல்கிறார். அதுலதான் இந்த ஐஸ்வர்ய சௌந்தர்ய இந்த குணங்கள் மட்டும் பார்த்துருக்கோம். இந்த ஐஸ்வர்ய சௌந்தர்யம் மாத்திரம் ரெண்டும் எப்பவுமே இணைப்பிரியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்படி ஆகிய திவ்யமங்கல விக்கிரகங்கள் அந்த விக்கிரகத்தோடு கூடிய பகவான் அவன்தான் பரதேவதை அப்படின்னு தெரிந்து கொள்றதுக்கு இந்த ஐஸ்வர்ய சௌந்தர்யம் தான் பிரதான காரணமா இருக்கு. அதுதான் கௌஸ்தர சமீபத்தில் நித்திய சித்தே ததாகாரே தப்பரே கௌஸ்தரா எஸ்யாஸ்தி சத்தாகிருதே தஸ்யாசோ சந்நிதின்றதே அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய ஆகிய ரூபம் அது எப்படிப்படுதுன்னா சௌந்தரியம் உடையது. அந்த திரும்பியின் அழகில் ஈடுபட்டுட்டா அது நம்மளையே மறுக்க செய்யும். ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, நம்மளை சிருஷ்டி பண்ண முடியாது வச்சு இந்த பெரிய இந்த சம்சார மடத்துல சிருஷ்டி பண்ண முடியாது வச்சு அதுல ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தி எம்பெருமானுடைய அனுபவத்தை உண்டாக பண்ணி அவனுடைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியாது பண்ணி காலசேகரமாக தத்துவ விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியாது பண்ணி ஞானத்தை சம்பாதிச்சு அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட எம்பெருமான அவனுக்கு நாம கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு அந்த கைங்கரியத்துறையை உண்டாக்கி அதுவும் இல்லாத அந்த கைங்கரியம் நாம இங்க இருந்துச்சு இந்த பூமியில இந்த பிரகிருதி மண்டலத்துல பண்றதுன்னா அது பல தடங்கள்லாம் இருக்கு. ஆனால் நித்திய உபதி பண்ணணும், அதுக்காக வேண்டிய சரணாகதி அனுஷ்டானம் பண்ணணும். இப்படியெல்லாம் பெருமாள் அவனுடைய ஐஸ்வர்யம் அதான் நம்மளை நியமிக்கிறது. இப்படியெல்லாம் பண்ண முடியாது, அவன் தான் நியமிக்கிறது. எல்லாத்தையும் கர்மாக்கெல்லாம் அனுபவிக்க முடியா பண்றான். அதுல நல்ல கர்மாக வந்ததுன்னா இப்படி ஒரு பரிபகம் ஞான பரிபகம் நடைமுறையா பண்றான். இதெல்லாம் பண்ணும்போது அவன் தான் பரத்தோம், வேற யாரும் எதுவும் பண்ண முடியல. ஆனா இந்த ஐஸ்வர்யமும் சௌந்தரியமும் ஒண்ணுக்கு ஒண்ணு தெரியாது. நியமனத்தினால எல்லாரையும் கட்டுப்படுத்தியா பண்றான். சௌந்தரிய நிஜமங்களை வைக்கிறதுக்கு சௌந்தரியத்தினால எப்பேற்பட்டவாளையும் மயக்கி அவன் திருவடியில வந்து விழும்படியா பண்றான் அப்படின்னு அதை மட்டும் அனுப்பிச்சிட்டாங்க, அனுபவிச்சாங்க. இதுல சிவபிரகாசர் என்ன சாதிக்கிறார் அப்படின்றத பார்ப்போம், அனுபவிக்கும். ஏவம் உபாய உபயத்துவ சாதாரண ஆகாரா உற்சாக அத்த உபாயத்துவ ஏகாந்த குண உச்சத்தை அபாரே சாதின காரண இப்படி பகவான உபாயமாகவும் பிராபியமாகவும் அவனுக்கு இருக்கக்கூடியதான குணங்களை சொல்லி இப்படிப்பட்ட குணங்களை உடையதான இந்த எம்பெருமான் அவன் நாம் அவனை அதாவது நாம் அவனை அடைவதற்கு வேண்டிய குணங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு இருக்கின்றதை காமிக்கிறார். அபார காருண்ய சௌசல்ய வாத்சல்ய
ஔதாரிய ஐஸ்வர்ய சௌந்தர்ய மகோதரிய சாய்கிறார். காருண்யா ஜகோச்சரே மையப்பி காரியம் காருண்யாதிகமிதி அபார சப்தஸ்ய பாவः. இதுதான் அபாரன்னு ஆரம்பிச்சார். அபாரம்னாக்க எல்லை இல்லாதுன்னு. அதனால எம்பெருமான் கிட்ட இருக்கிற கருணை இருக்கே, கருணை அது மட்டும் கருணை மட்டும் இல்லை, காருண்ய வாத்சல்ய ஔதாரிய ஐஸ்வர்ய சௌந்தர்ய மகோதயம் இருக்கோம். இவைகள் எல்லாம் இந்த குணங்கள்லாம் எனக்கு விஷயமாகாது, எனக்கு சக்தி இல்லை. இது பாஷிகர் நமக்காக சாய்க்கிறார். நாமெல்லாம் அனுசந்தானம் பண்ணலாம். எம்பெருமானுடைய குணங்கள்லாம் நம்மளால பூர்ணமா தெரிஞ்சுட்டு அவங்ககிட்ட இது பண்ணிட்டோம். ஆனா இருந்தாலும் எனக்கு எம்பெருமானுடைய கருணை கிடைப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் அவ்வளவு நீச்சனா இருக்கேன். ஆனா அப்படிப்பட்ட என்னிடத்திலும் அந்த உன்னுடைய கருணை பிரவகிக்க முடியாது. அந்த எம்பெருமானுடைய இருக்க கருணை என்ன பண்றது, அப்படி பாக்குறது, பார்த்துட்டு ரொம்ப பாப்பிஷ்டன் நான், என்கிட்ட அந்த கருணை ஓடி வருது. அதான் அபார காரியம். அது பண்ற காரியங்கள் ஒண்ணு ஒன்றும் அபாரம், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த காரணன்றது நம்ம விஷயத்துக்கு நமக்கு எட்டவே எட்டாது. நம்ம கிட்ட வரதுக்கு அது யோகியதை கிடையாது. நமக்கு அதுக்கு யோகியதை உண்டு, ஆனா நமக்கு யோகியதை கிடையாது. அது கிடைக்குமான்னா அந்த நிலையில் தான் நம்ம எதிர்பார்க்க இருக்கோம் நம்ம. அப்படிப்பட்ட அதான் சொல்றேன், காருண்யாதி காருண்யத்தேது காருண்ய வாத்சல்ய உதார ஐஸ்வர்ய சொல்ல போற குணங்கள் எல்லாம். அதனாலதான் காருண்யாதின்னு சொல்றேன். காருண்யம் முதலான குணங்கள் இருக்கே, அகோச்சரே மையப்பி, அந்த கருணைக்கு நான் விஷயமாகவே மாட்டேன். விஷயமாகவே நான் தகுதியே கிடையாது இருக்கு. எம்பெருமானுடைய கருணைக்கு நான் பாத்திரமாகிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அப்படிப்பட்ட மையப்பி என்னிடத்திலும் அந்த கருணை இருக்க, அது காரியகரமா இருக்கு. அதனாலதான் இங்க அப்பாரன்னு போட்டேன். அப்பார சொல்றதுக்கு நாங்க தகுதி இல்லாம என்னிடத்திலையும் அந்த காருண்யமானது பிரவகிக்கிறது, அது தன்னுடைய காரியத்தை செய்யுது. அதனாலதான் அந்த எல்லா குணத்தும் இந்த அபாரம் சேர்த்துக்கணும். எப்படி அதனாலதான் இங்க அபார சப்தம் போட்டார். அபார சப்தத்தை பாவகா காருண்யாதி பூர்வகத்து. காருண்யம் வாத்சல்யம் இதெல்லாம் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லியாச்சு. அங்க என்ன சொன்ன அர்த்தமோ அதே இங்க வச்சுக்க வேண்டும். எல்லா குணத்துக்கும் என்ன குணங்கள்லாம் ஒரு படியா அலசியாச்சு. அதனால அவங்க அர்த்தங்கள் பயிற்சி அப்படியே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. காருண்யாதி பூர்வவது. அதுக்கப்புறம் பூர்வவது சம்சாரினாம் ஸ்வரக்ஷண விகாதகத்தேபி தான் சுவாதந்திரேன நியமிய ரட்சித்தும் சக்தா. இது அதாவது இந்த சம்சாரிகள் தங்களை ரட்சிப்பதற்கு இவளே பிரதிபந்தகம். ஏன்னா அந்த தான் அகங்காரம் இருக்கும் இல்லையா, அது என்ன பண்றது, என்னது எம்பெருமானுடைய காருண்யம், அவன் தயவுலாம் நம்ப வேண்டியதில்லை, நாமளே பார்த்துக்கலாம் அப்படின்றது சம்சாரினாம் ஸ்வரக்ஷண விகாதகத்வேபி. சம்சாரிகள் இருக்காளே தங்களை காப்பாற்றிக் கொள்வதில் தாங்களே தடையா இருக்கா. எப்படி தடையா இருக்கா? விகாதகத்வேபின்னா தடங்களா இருக்கான்னு. ஏன் அப்படின்னா எம்பெருமான் கருணையாக இருந்தாது, அதெல்லாம் நான் எனக்கு நம்பிக்கை கிடையாது, எனக்கு வாங்கவே மாட்டான். எனக்கு கை கால் இருக்கு, சக்தி இருக்கு, இந்த சக்தி எல்லாம் இவங்களுக்கு ஏதோ வந்துட்டா மாதிரியும் அதுல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி எண்ணத்தினால்தான் எம்பெருமானுடைய கிருபையே நம்ம மேல வரமாட்டேங்குது. கிருபை மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் சொல்லப்பட்ட குணங்கள் கூட நமக்கு இந்த அகங்காரம் மமகாரம் இருக்கும். அதனால ஸ்வரக்ஷண விகாதகத்துவபி தான். ஆனா
எம்பெருமானுடைய குணங்கள் இருக்கேன், காருண்யம், வாத்சல்யம், அதுக்கு என்ன பண்ணுதுன்னா சுவாதந்திரம் நியமே. அதுக்கு என்ன பண்ணுது, அவன் அப்படிதான் சொல்லுவான், அது என்ன இந்த சம்சாரத்தை மூழ்கி பழக்கம், அது எது எடுத்தாலும் நான் பார்த்துக்க திமிராலாம் பேசுவது. ஆனா நாம விட்டுறக்கூடாது, எப்படியாவது பெருமாள்கிட்ட பக்தி பண்ணணும் என்ன அப்படின்னு போட்டி போட்டு ஒண்ணும் காரணங்கள்லாம் இவனை பார்த்து ஓடி வருது, இவன் வேண்டான்றான், அது ஓடி வருது. ஏன்னா அந்த சிருஷ்டிகளுடைய பலத்தை வெறும் அதுக்கு பலன் இல்லாம போயிடுச்சுன்னா அப்ப சிருஷ்டி பண்றதுடைய பலனே இல்லாம போயிடும். அப்புறம் எம்பெருமான் மனசு ரொம்ப கஷ்டப்படுவான், ஐயோ நம்ம சிருஷ்டிச்சு ஒரு ஜீவன் அடையலையே அப்படின்னு இருப்பான். அதுக்காக இந்த குணங்கள் என்ன பண்றது, எம்பெருமான் எந்த மனதோட சிருஷ்டி பண்ணான், அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜீவராசிகள்லாம் மாற்றி மொத்தத்தையும் மாத்தணும். ஆனா அது கருமான குணமா எதில் மாற்ற முடியும், மாத்து அதெல்லாம் பெருமாள் இதா பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு சுவாதந்திரியேன நியமே ரட்சித்தும் சக்தா. அதனால்தான் இந்த அபிப்பிராயத்தை ஐஸ்வர்யம் யுக்தம். எதுக்கு ஐஸ்வர்யம் சொன்னார் அப்படின்னா, ஐஸ்வர்யம் சொன்னது இந்த நியமிக்கிறது தன்மை பெருமாள் அவனுடைய சுதந்திரத்தினால் பண்ணக்கூடிய காரியம். என்னதான் இந்த ஜீவர்கள் வேண்டான்னு சொன்னா கூட எம்பெருமானுடைய நியமிக்கிற தன்மை இருக்க, அது தானா இவனை மாத்திரும். அதனாலதான் இங்க இந்த எம்பெருமானுடைய ஐஸ்வர்யங்கிற குணமானது இந்த ஜீவர்களை திருத்தறதுக்கு அதுவே ஓடி வரும். ஐஸ்வர்யம் நியந்திருத்வம். ஐஸ்வர்யம் என்ன, நியந்திருத்வம். நியந்திருத்வம் என்ன, அவனை செயல்படும்படியா பண்றது. அதுக்கப்புறம் சம்சாரி சித்த வசீகரண உபாயத்தையா சௌந்தரன் யுக்தம். அதாவது இந்த சம்சாரிகளை வசீகரணம் பண்ணி, அவள் சம்சாரிகள் அது மனசை வசப்படுத்தி அது 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 அந்த மனத்தை வசப்படுத்துறது யாரு அப்படின்னா இந்த சௌந்தரியம் தான். எம்பெருமானுடைய திருமணி அழகு இருக்க, அது கொஞ்சம் சேவிச்சாலும் ஒவ்வொருத்தர மனசையும் அப்படியே தங்கிட்ட வசப்படுத்தும். எப்படி இந்த முக்கியமான சில கீர்த்தனைகள்லாம் அப்படியே சேவிக்கும் போது, அதாவது இந்த கர்நாடக பஞ்சரத்ன கீர்த்தனை இவெல்லாம் மனுஷ எந்த மகாபாவா பாடங்களா இருக்கும், அதெல்லாம் அப்படியே எத்தனை கேட்டாலும் அப்படியே உரிக்கிறோம். அதே மாதிரி எம்பெருமானுடைய திருமணியானது எப்பேற்பட்டவன் கடின பிரகிருதி இருந்தா கூட அவனை மனசால் உருவியா பண்ணி எம்பெருமான் திருவிழிகளை, அதுக்காக தான் இங்க சௌந்தரியத்தை சொன்னார். அந்த வசீகரண உபாயத்தையா சித்த சொல்லப்பட்டது. யதா பும்சாம் திருஷ்டி அபகாரிடம் இது கீழே ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகம். அதாவது எல்லாருடைய திருஷ்டிகளையும் அப்படியே தன்னுடைய தன் மேல தன்பால் இழுத்து வரான் பெருமாள். அதுதான் ஸ்லோகத்தையும் அப்படிதான் சொல்லப்படுது. இதே ஸ்லோகத்தை எடுத்து ஜெயந்த ஸ்லோகத்தையும் எல்லாருடைய மனசையும் வசீகரப்படுத்தக்கூடிய தன்மை உடையவன் எம்பெருமான். அதுதான் வாசல்ய குணம், சௌந்தரிய காரியம். முக்த விசேஷ பலமாக சரி, அதுக்கு மேல போயிட்டார். அதுக்கு மேல இதனுடைய பலனாக அனாவசியம் போயிட்டார். அடுத்தது பெரியவச்சன் பிள்ளை அனந்தரம் ஆசீனத்துவத்தில் பிரகிருஷ்ட உபகாரங்களான குணங்களை சொல்லுகிறது.
அதாவது எம்பெருமான எல்லாரும் ஆசிரியணும். அப்படின்னா எம்பெருமான்கிட்ட போய் ஆசிரிச்சு என்ன பண்ணணும், என்ன அவங்ககிட்ட தன்மை இருக்கு அப்படின்னா, அவங்ககிட்ட பல குணங்கள் இருக்கு. அந்த பல குணங்கள்ல பிரதானமான உத்கிருஷ்டமான குணங்கள், ரொம்ப உயர்ந்ததான குணங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சுன்னா அபார காருண்ய கௌசல்ய வாத்சல்ய அவதார ஐஸ்வர்ய சௌந்தர்யம்னு அந்த எதுக்கு நிறைய குணங்கள் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த இடத்துல சொல்லிட்டேன் அபார காரண்ய கௌசல்ய வாத்சல்ய ஆர்த்தவ சௌகார்த்த சாமிய காருண்யம் இருக்குன்னு அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். அதனால இங்க அபார காருண்யம் ஆரம்பிச்சு காருண்யமாகிறது கிருபை. காருண்யம்னா என்ன, அதுதான் கிருபை. சரி, அந்த கிருபை தான் என்ன அப்படின்னா, அந்த கிருபையாவது பரதுக்க அசகிருஷ்ணத்துவம், அசாருடைய கஷ்டத்தை இவனால் பொறுக்க முடியாது, அதுதான் கிருபையினுடைய. சரி, இதுக்கு அபார காருண்யம், அபார சப்தம் ஏன் போட்ட அப்படின்னு சொன்னா, எதிவா ராவண ஸ்வயம் என்று, அதாவது ஸ்ரீமத் ராமாயணத்துல சாய்கிற ஆனேன ஹரிஷேட்டா தத்தம் அபயம் மயா விபீஷ்ணோவா சுக்ரீவா எதிவா ராவண ஸ்வயம். விபீஷணனை சேர்த்து போயான்னு சுக்ரீவாதிகள்லாம் சொல்றார். அப்புறம் ராமன் அவளுக்கெல்லாம் விஷயங்களை எடுத்து சொல்லி சுக்ரீவனை சம்மதிக்கும்படியா வச்சு சுக்ரீவன் இடத்திலேயே என்ன பெருமாள் சாதிக்கிறார். போய் அனுமான சொல்ற, சுக்ரீவனே சொல்ற, ஆணையம் ஹரிஷேஷன், ஹரிஷேஷன் குரங்குக்கெல்லாம் தலைவன். நீ போய் என்ன பண்ற, விபீஷன் சொல்லு பெருமாள் ஒன்ன எடுத்து விட்டார், அதனால அப்படின்னு விபீஷ்ணோவா சொல்லுவார். பெருமாள் சொல்லு விபீஷனை வந்து கடைசி நிமிஷம் அண்ணாவே காட்டி கொடுத்து வந்ததுனால இப்போ கட்சியில வந்து புதுசா வந்து சேர்ந்தா உடனே அவனுக்கு எம்பிக்கு நிக்கிறது கொடுக்குறோட சீட்டு, அந்த மாதிரி நினைக்க கூடாது. ராவணன் வந்தா கூட நான் வந்து அவனுக்கு அபயம் கொடுப்பேன். எதிவா ராவண ஸ்வயம் விபீஷன், அதாவது இப்ப கொடுத்தா ஓஹோ சண்டைக்கு உபகாரம் பண்றதுக்கு ராவணன் ஒழிக்கிறதுலாம் தம்பியோட கூட்டு சேர்றா போடுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா, அதுக்காக சொல்ல. ராவணனே வந்தா கூட நான் இந்த காரியத்தை அவன் விசுவா பண்ணேன், எனக்கு பாகுபாடே கிடையாது அப்படின்னு சாதிக்கிறேன். அந்த மாதிரி ஆணையனும் ஹரிஷேட்ட அப்படின்னு சொல்றது இல்லையா, இதுதான் அபார காரணம். அங்க நன்றிக்கே என்னளவும் வெள்ளம் போங்கும் குணம், அதுவும் இல்லாத இப்போ நல்லவர்களிடத்துல ரொம்ப கெட்டவர்களிடத்து கூட பெருமாள் இவ்வளவு தயவோட காரணியத்தோடு இருக்கார் அப்படின்னு சொன்னா அது ஒரு அர்த்தம். அதுவும் இல்லாத இந்த கருணையானது மேலும் மேலும் அபிவர்த்தமா அப்படின்றது அபார காரணம். அபாரத்துக்கு தன் ஆசிரியர்கள் மட்டும் இல்லை, விரோதிகளுக்கு பெருமாள் அப்படிப்பட்ட காரணியத்தை உடையவர்னு ஒரு அர்த்தம் சொன்னார். இப்ப என்ன சொன்னா, எவ்வளவுடைய காரணியமானது அத்தோடு நிற்காது, மேலும் 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 பெருகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து சௌசீல்யம், உயர்ந்தவன் தான் பொருளோடு வந்து கலவான் என்றால் இவன் நம்முடையான் என்று குறையக்கலாக்காமலே இருக்கை. இப்போ சௌசீல்யம் என்ன அப்படின்னு சொன்னா, உயர்ந்தவன் தாழ்ந்தவன்னு பார்க்க மாட்டான், ரெண்டும் அப்படியே அந்த வித்தியாசம் பார்க்காம ஆனா ரொம்ப நாளா இவ பழகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். புறையற கலக்கலாம்படி, புறையற அப்படி சொன்னா அந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன்னாக்க ஏதோ ஒரு விஷயத்துல எங்கேயாவது காமிச்சிடுவான். அப்படிதான் துளி கூட அந்த உயர்ந்தவன் எண்ணமே இல்லாதபடி, அந்த வாசனையே கிடையாது, அதை மொத்தமா போக்கி இன்னும் அவனும் அவ்வளவு சகஜமா இருப்பான். அதனால கண்டுபிடிக்க முடியாது இவன் உயர்ந்தவனாச்சே அப்படின்னா அந்த உயர்ந்த தன்மை துளி கூட கிடையாது. அந்த உயர்ந்த தன்மை துளி கூட இல்லாதபடிக்கு அவன் தாழ்ந்தவன்ற எண்ணம்
அதாவது ராமகிருஷ்ணாதி அவதாரங்களோ இல்லை மத்ஸ்யபூர்வ அவதாரங்களோ இவைகள்லாம் என்ன வித்தியாசம் உண்டு, அதுல பாரபட்சம் பாடுறோம் அப்படின்லாம் இல்லாம அதுவும் நமக்கு போக்கியம் தான். மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் நமக்கு நம்மளால சேவிக்கக்கூடியது தான். ராமகிருஷ்ணாச்சாரம் நம்மளால சேவிக்கக்கூடியது தான். நிருமாவதாரம், வாமனாவதாரம், எல்லாம் கல்கி அவதாரம் எல்லாம் நம்மளால சேவிக்க வேண்டியது. எல்லாம் எல்லாம் பகவானுடைய அவதாரம் தான். அதனால இதுல எது உயர்ந்தது எது தாழ்ந்ததுன்னே கிடையாது. அதை தவிர பல அவதாரங்கள், சில்வான பிரயோஜனங்கள், இப்படி பல அவதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஐக்கிரிய அவதாரம் சொல்லப்பட்டிருக்கு. இவைகள் எல்லாமே நமக்கு போக்கியம், நம்முடையது என்று இருக்கையும். எம்பெருமானும் இப்போ வேஷம் போட்டுட்டா அந்த வேஷத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் பேச்சு எல்லாமே இருக்கணும். வேஷம் ஒன்று போட்டு அவன் பேசுறது சரியா இல்லைன்னா அது சுவாரஸ்யப்படாது இல்லையா? அந்த மாதிரி எம்பெருமான் இந்த அவதாரத்துக்காக இந்த வேஷம் எல்லாம் போட்டுனா கூட அதுலயே ஒன்றி போயிடுவான். அதாவது சில நடிகர்லாம் அந்த பாத்திரத்தோடய ஒன்றி போடுவான்னு சொல்லுவா. அந்த மாதிரி பகவான் தான் எடுத்துட்ட வேஷத்துக்கு பாசி தூர்த்து கிடந்த பார்மர்களுக்கு இந்த மாதிரி அவளும் பாசு படிந்த திருமணி உடையவளா இருப்பான். ஏன்னா அவளும் சமுதிரத்துல இருந்து வந்தான். இப்படி எம்பெருமானும் அதாவது வராக அவதாரம் எடுத்து அது உடம்பு எல்லாம் பாசி இருக்கும். இப்படி அதனால அந்த தன்மையிலே அப்படியே ஊறி விடுவாங்க. தானும் அவற்றிலே ஒன்றிருக்கு. யாரு? எம்பெருமான். இவற்றிலே நாம் ஒன்று என்று நினைத்திருக்கு. சரி, அதனால அப்படிப்பட்ட பல அவதாரங்கள் எடுத்த எம்பெருமான நாமும் சேவிக்க வேண்டியதுதான். மகான்கள்லாம் சேவிச்சிருக்கா, மங்களாசாதனம் பண்ணியிருக்கா. அந்த ரீதியில் அப்படிப்பட்ட மகான்கள் மங்களாசாதனம் பண்ண பெருமாள்ல நாமும் அந்த அவங்ககிட்டே சேவிப்புமே அப்படின்ற எண்ணத்தை உடையவர்கள் தான் இருப்பான். தெளிவா சொன்னா சொல்லிட்டு போறா, அவள் ஏதோ அவளுக்கு தெரிஞ்சது, எனக்கு அந்த அவதாரம்லாம் நான் சேவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். நாமும் தெளிவா போன வழியிலேயே அது அப்படியே ஒன்றி போயிடுவோம். என்ன ஆச்சரியமான வராக அவதாரம். அந்த ஸ்ரீமுஷ்ணத்துக்கு போனா அந்த பெருமாள் திருமேனி ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வராக திருமேனி அதுலயே சேவிச்சு. இப்போ தசாவதார சங்கத்தில் போனால் தசாவதாரத்தில் பெருமாள் ஒவ்வொரு அவதாரத்தையும் பெருமாள் சேவிக்கலாம். அப்படியே ஒன்றி போயிடும். அதே மாதிரி பெருமாள் மூலவர்கள்லாம் எழுந்திருப்பார். அந்த மூலவர் சேவிச்சா அப்படியே எழுதுது. அதுல அவ்வளவு சாநித்தியம் இருக்கு. அப்படியே அந்த பரமபத்தில் இருக்கிற சொரூபம் திவ்யமங்களை வைக்கிறோம் எல்லாம் அப்படியே இருக்கும். அந்த தன்மைகள் எல்லாம் அப்படியே இருக்கும். ஒன்றும் ஒரு குறவு கிடையாது. அந்த புத்தியோட தான் நம்ம சேவிக்கணும். அதுக்கப்புறம் அகம்போ பாந்தவோ ஜாத்தகா அப்படின்னு பெருமாளே சொல்றாரு பாண்டவர்கிட்ட. நானும் உன்னோட ஒருத்தன் அப்படின்னு சொல்றேன். அதே சமயத்துல ஏற்கனவே சொல்ற ஆத்மானம் மானுஷம் பண்ணி அப்படின்னு சொல்லி இப்படி பல விஷயங்கள் சொல்றோம். நாகம் தேவோ ந கந்தர்வோ ந யக்ஷோ ந தச தானவா அகம்போ பாந்தவோ ஜாத்தோ நைத சிந்தியமி அதோ அந்நியத்தா அப்படின்னு சொல்லி நாகம் தேவன், நான் தேவன் இல்லை, நான் கந்தர்வனும் இல்லை, நான் யக்ஷனும் இல்லை, நான் அசுரனும் இல்லை. ஆனா நான் யார்? இப்போ அகம்போ பாந்தவ, நான் உங்களுக்கு உறவினாக இருக்கிறேன். அதனால என் பிறப்பு இதை தவிர வேதமாக நீங்க நினைக்கக்கூடாது. நான் ஏதோ எங்கிருந்தோ வந்துட்டேன் நான் அப்படின்னு நினைக்கூடாது. நான் உங்களோட அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதே ரீதியில தான் ஆத்மானம் மானுஷம் பண்ணி என்ன சொல்றாரு? அப்ரவீத் திருவசேஷ்டானாம் ராமம் தர்ம பிரதாம்பரா ஆத்மானம் மானுஷம் பண்ணி ராம் தசரதாத்மஜம் சொல்கிறார். அப்ரவீத் திருவசேஷ்டானு ராமோ தர்ம பிரதாம்பரா
ஆத்மானம் மனுஷம் பண்ணி ராம் தசரதாத்ம, இதுவும் ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகம். என்னை வந்து நான் என்ன நான் ஒரு மனுஷன்தான், நான் தசனுடைய பிள்ளை, இப்படிதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவன்கிட்ட பெருமாள் சொல்ற. இதுல இருந்தே தெரியலையா அவனுடைய சௌசியம் எப்படி வருது. வாத்சல்யமாவது இந்த அபர வாத்சல்யம், அபார காருண்யம், அபார சௌசீல்யம், இதுக்கெல்லாம் இது எடுத்துக்க வேண்டியது. அப்புறம் வாத்சல்யமாவது பிரேமத்தாலே ஆசிரிதகதமான தோஷமும் குணமாக தோற்றுகை. வாத்சல்யம் என்னன்னாக்க, ஒரு பிரீத்தி ஏற்பட்டிருக்குன்னா அவன்கிட்ட என்ன தோஷம் இருந்தாலும் நம்ம பார்க்கவே மாட்டோம். அவன் தோல் மேல கை போட்டு அவனை ஆத்துலாம் அவன் சமமா உட்கார வச்சு சாதம் போட்டு அப்படிலாம் இருக்கிறவெல்லாம் இருக்கா. சில பேர் என்ன பண்ணுவா, ரொம்ப ஆத்மானமா போவா. சில தர்ம கட்டுப்பாடுகள் வைத்தியனா இருந்தாக்கா, டே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாசலோட இருக்கட்டும், அதுக்காக நான் உள்ளெல்லாம் கலந்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அதனால நான் வந்து அவனும் சொல்லுவான், டே நீ உன் தர்மத்தை காப்பாத்து, அதுக்காக நீ ஆத்துல கூப்பிடலன்னு நான் வந்து உன்னை தப்பா நினைக்க மாட்டேன் அப்படிங்கிற உள்ளத்தினாலையும் ரொம்ப சௌஜன்யப்பா. இதெல்லாம் வாசலுக்கு காரியம். அது ஆசிரிதகதமான தோஷமும் குணமாகாது. ஆனால் அவனுடைய தோஷமும் குணமாகும். அவன்கிட்ட என்னதான் தோஷம் இருந்தா கூட நம்ம பிரீத்தி இருந்துச்சுன்னா அந்த தோஷமே அவனுக்கு நமக்கு குணமாக தோணும். அந்த மாதிரி எதுமா குன்றனே குற்றம் செய்யணும் குணம் கொள். நாம் என்னதான் அபராதங்கள் பண்ணா கூட அதை பெருமாள் குணமாவே எடுத்துக்கிறான். இதுக்கு அபாரத்துவமாவது அது அபார காருண்யம், அபார சௌசீல்ய, அபார வாத்சல்ய. இங்க என்ன அபாரத்துக்கு வாசல்னு பொதுவாக அர்த்தம் சொல்லிட்டு, இங்க அபார சப்தத்துக்கு என்ன இருக்கணும், ஆசிரியர்களுக்கு ரிபுணாமபி வத்சலஹா என்று சத்துருக்கள் பக்கலிலும் அப்படியே இருக்கை. ஆனால் பையல் தலையை அறுத்து விடுவானோ என்னில் அவர்களிடம் அவர் படையில் குறை இல்லை. அதுவும் ஜீவியாக அவர்கள் சூழ்ந்து கொண்ட வித்தனை அங்கே தலையறுக்கை தானும் வாத்சல்யமாகும். எங்கனில் விளையாட கொடுத்த கோலை கொண்டு பிரஜை கண்ணை கலங்கி கொள்ள பூக்கால் கையில் கோலை வாங்கிட்டு வைக்கும் தாயை போலே. அதாவது இதுக்கு அபார வாத்சல்யம். இந்த அபாரத்தை என்ன சொல்றாருன்னா, சகே ராகவ தர்மஜ்ஞ ரிபூணாம் விவத்சலஹ அபியனுஜாதுமிச்சாமி கமிஷ்யாமி யதா கதம். இதுவும் ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொல்லப்படுற ஸ்லோகம். அதாவது ராமாயணத்துல யுத்த காண்டத்துல ராட்சசர்களும் சண்டைக்கு வர, அப்போ ராமன்கிட்ட ஆயுதங்கள்லாம் இல்லை. சரி நீ போய் நீ நாளைக்கு வா அப்படின்னு சொல்ற. அப்போ சொல்லிட்டு போறான் ராவன், சகே நாகவா தர்மஜே ரிபூணாம்பி வச்சலா, தர்மஜே ரிபூணாம்பி வச்சலா. இது ரொம்ப ரகுபுரத்தை பிறந்தவன், தர்மத்தில் என்ன அறிந்தவர், சத்துருத்த வாசலுக்கு உடையவராக இருக்கேன். அதனால நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறான். அப்படிப்பட்ட எதிரிகள் இடத்துலையும் அவ்வளவு வாசலத்தை காமிக்கிறவர். அதான் அபாரம். சத்துருக்கள் பத்திலும் அப்படி இருக்கு. ஆனால் பையல் தலையறுத்து விடுவான் எண்ணில் அவர்கள் பக்கெல்லாம் படி குறையில்லை. அதாவது ராமனை எப்பயாவது போர்ல படிந்து வந்தான். பையல் தலையை அறுத்து விடுவான் எண்ணில் இப்போ ஒவ்வொரு தலையா ராமனுடைய தலையை வெட்டினார் பெருமாள்.
ஏன் அதனால ஒரே அடியா அவங்க கொல்ல முடியாதா? சும்மா பண்ணலாமே. ஏன்னா ஒவ்வொரு தலையா அறுத்தாவது அவனுக்கு குணம் மாறுமோ? அப்படின்னா அந்த இடத்துலதான் பெருமாள் அதுவும் அவர்கள் பக்கத்தில் அவன் படியில் குறையில்லை. யார் பக்கத்துல? ராவணன் பக்கத்துல. ஏன் அப்படின்னு சொன்னா அப்போவாவது அவனுக்கு மனசு கொஞ்சம் நல்ல குணம் வருதா அப்படின்னு. அதுவும் ஜீவியாவது அவர்கள் சூழ்ந்து கொண்டவை தானே. ஆனா எம்பெருமான் அவர்கள் பக்கத்துல அவ்வளவு வாசகத்தை காமிச்சா கூட இந்த ராவனுடைய படைகள் இருக்க அவைகள் கூட எம்பெருமான சூழ்ந்து நிற்கிறவன். அங்க நின்றுக்கே தலையறிக்கை அதுவும் வாசல்யமாகும். இப்போ டாக்டர் நம்மளை சிகிச்சை அதாவது மருந்து கொடுத்துருக்கான், இல்லைன்னா ஆப்ரேஷன் மட்டும் பண்ணுறான். இந்த ஆப்ரேஷன்றதுக்காக அது நம்மளுடைய சிரத்துல தானே பண்றான். அத மாதிரி எம்பெருமானும் இப்ப அவனுடைய தலையை அறுத்து பண்றதுனால அதுவும் வாசலுக்குரிய காரியம் தான். சரி, ஒரு தலை போச்சுன்னா அவன் திருப்பி விழுந்து கழிச்சு ஏதாவது பண்றானோ, அப்பயாவது எனக்கு உயிர் பிச்சை கொண்டு கேட்கிறானோ அப்படின்றதான் அப்படிதான் பண்ண. இதெல்லாம் ஒரே நிமிஷத்துல பண்ணிட்டு போயிடலாம். இது எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப குழந்தைகிட்ட அம்மா ஒரு கொம்பு கொடுக்குறா விளையாடுறதுக்காக. அந்த கொம்பு என்ன பண்ணுது, குழந்தையுடைய கண்ணை குத்திடுச்சு. அப்ப என்ன பண்ணா, அந்த கோலையை வாங்கி வச்சுட்டா அம்மா. இப்போ முதல்ல விளையாட்டுக்காக கொடுத்தா கொம்பு, அந்த கொம்பு தன்னுடைய குழந்தைங்க கண்ணை கெடுத்துடும் போடுங்க அப்படின்னு அந்த கொம்பையா வாங்கி வச்சுட்டா. அப்போ கொம்பை வாங்கி வச்சது முதல்ல கொம்பு கொடுத்ததுக்காக அம்மா குழந்தை விளையாடுனா அதுவும் ஒரு வாசல் தானே. அது கண்ணை குத்தினா விட்டு சரி அதுவே அது பிரதிமா நம்ம குழந்தைக்கு ஆபத்தா இருக்கு, அதை இங்கே வாங்கினான், அதுவும் வாசலின் காரியம் தான். அதே மாதிரி ராவணன் தலையெல்லாம் அறுத்தான், அவனை அறிஞ்சான், ஒவ்வொரு தலையா வந்துருக்கு. அதுக்கப்புறம் கையில ஆயுதங்களே இல்லை. சரி நான் போயிட்டு வரேன், நாளைக்கு வரேன் அவனும் அனுப்பிச்சார், நீ போய் நாளைக்கு வா அப்படின்ட்டு. எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? எல்லாம் வாங்க தலையை அறுப்பாங்க, நீ போய் ஆயுதம் இல்லை போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்லுவாங்க அப்படின்னு. இதெல்லாம் ஒரு வாசலுக்குரிய காரியம் தான் இதெல்லாம். அப்படி ஒவ்வொரு தலையா இருக்கிறதுனால அவனுக்கு புத்தி திருப்பி நான் பண்ணதான் தப்பு அப்படின்னு சொல்லி திருப்பி அவனே கொண்டு விட்டுருவானோ அப்படின்னு தான் பார்த்தேன். எதுவும் பண்ணல, கடைசி கையில ஆயுதங்கள் இல்லை, சரி போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன். எல்லாமே வாசலுக்குரிய காரியம் தான் அப்படின்னு சொல்லி காமிச்சேன். ஆக ஔதாரியமாவது ஆசிரியருக்கு சொரூபமான பேசுறது தங்களான கொடுக்கை. இந்த ஔதாரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப ஆசிரியர்கள் பெருமாட்ட ஏதாவது கேட்டானாக்க அவருடைய சொரூபத்துக்கு ஏற்ற மாதிரியும் கர்மா அனுகுணத்துக்கு ஏற்ற மாதிரியும் அவர்கள் கேட்கறது கொடுப்பான். சரி, இது பொதுவானது. இதுக்கு அபாரத்தம் எப்படி வரும் அப்படின்னா, ஆசிரியருக்கு எல்லாம் செய்தாலும் ஒன்றும் செய்தனா எப்போதும் நெஞ்சார்கள் பட்டுக் கொண்டு இருக்கை. இது தன்னுடைய ஆசிரியர்கள் அவன் கேட்கறதெல்லாம் பெருமாள் கொடுத்துட்டே இருக்கான். கொடுத்துட்டே இருந்தா கூட இன்னும் அவளுக்கு தரும், இன்னும் அவளுக்கு தரும், நான் பண்ணது கொடுத்தது போராது அப்படின்னு எண்ணத்தை இடம் பிரபுத்தம். இது திரௌபதி விஷயத்துல பெருமாள் இது சங்கோஜப்படுறது, நான் அவளுக்கு இன்னும் ஒண்ணுமே பண்ணல, இன்னும் அவங்ககிட்ட கடன்காரனாவே இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதுதான் அபாரம். ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யமாவது அர்த்திகள் அர்த்தித்தவையெல்லாம் கொடுக்கும்படியான அடியுடைமை. ஐஸ்வர்யம் என்ன அப்படின்னா அர்த்திகள். அர்த்திகள்னா பெருமாள்கிட்ட முதல் யாசிக்கிறாங்க, அவளுக்கு அர்த்திகள். அந்த அவர்களுக்கெல்லாம் கேட்பதெல்லாம் கொடுக்கும்படியான ஒரு தன்மையை உடையவன். அடி உடைமைன்னு சொன்னா அது அதுக்கு அந்த அது என்ன, அந்த எண்ணத்தை உடையவன், அந்த பாவத்தை உடையவன் அடியுடைமை.
இதுக்கு அபாரத்துவமாவது அப்படியுடமே தான் இவ்வளவு என்றிருக்க கொடுக்க மேல் மேலும் வளர்ந்து கொடுத்து வளர்த்து கொடு சொல்கை. சரி, இது அபார காருண்ய அப்படின்னு இதுக்கு அபார ஐஸ்வர்யம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா இன்னும் மேல மேல கொடுக்க 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 மேலே வந்து அது அபாரம் சொன்னார். சௌந்தர்ய மகோதவே சௌந்தர்யமாவது அழகு. இதுக்கு அபாரத்துவமாவது பொதுவா சௌந்தர்யம் தான் அழகு. இதுக்கு அபாரத்துவமாவது இதுக்கு அபாரம் எப்படி பொருந்தும் அப்படின்னா பும்சாம் திசித்தபாரின் இங்கே சரகிலை சிந்திகளான ரிஷிகளையும் கூட மடலெடுக்க பண்ணவற்றாய் இருக்கை அனுகூலைய இன்றைக்கு பிரதிகூலையான சுகப்பணிகள் போல் வாரையும் மடலெடுக்க பண்ணுகை தோன்றுமா என்றுமா. அதனால அதுக்கப்புறம் யார எம்பெருமானை சேவிக்கிறாளோ அவ கண்ணுக்கு விஷயமாகி அவ மனசெல்லாம் அப்படியே பறிச்சிடுவான் தன் விஷயத்துல தன்னிடத்துல. அப்படிப்பட்ட ரிஷிகள் கூட கதற்றுவாளாம். இப்போ ஒரு பெண் ஒரு ஆண் கிட்ட ஒரு பெண் பிரீத்தி வச்சுட்டா அப்படின்னா அவன் என்ன பண்ணா அவனை அடையிற மட்டும் ஆற்றுல சாப்பிட மாட்டான், சரியா இருக்க மாட்டான், அவனை பத்தியே நினைச்சிட்டு இருக்கா, அவ பேசினா இவருக்கு காலில் விழாது, இப்படியே தான் இருப்பா. அப்புறம் பழைய காலத்துல மடல் எடுக்கிறதுன்னு உண்டு. நான் அதை ஊராதையும் சொல்லுவா, நான் இவனை விரும்புகிறேன், ஆனா இவன் என்கிட்ட சரியா நடக்கல, அதனால நீங்க யாராவது அவனுக்கு என்னோட சேர்த்து வைக்கோ அப்படின்னு மடல் ஊர்வலாகும். அந்த மாதிரி ரிஷிகள் கூட இப்ப கோபசிரிகள்லாம் இருந்தா அதே மாதிரி. அதனால இதுதான் அபார சௌந்தர்யம். அந்த எம்பெருமானுடைய அழகானது என்ன இருக்கு. இப்ப சூர்பணியை கூட அவ்வளவு வசீகரம் பண்ணிவிட்டேன், அதுதான் எவ்வளவு அவள் இது பண்ண வேண்டியதா இருந்தது. கடைசியில பெருமாள்கிட்ட சாதி மூக்க லட்சுமி அர்த்த விட்டான். அந்த மாதிரி எல்லாரையும் வசீகரணம் பண்ணிக்கூடிய தமிழ் அப்படின்னு இது மட்டும் 3 பேருடைய வியாக்கியானத்தை சேர்த்தோம். அடுத்ததாக அனாலோசித விசேஷ அசேலோக சரண்யா அப்படின்னு பதம். அனாலோசித அப்படின்னு சொன்னா ஆலோசிக்கப்படாத அர்த்தம். விசேஷ ஜாதி விஷயங்களில் இருக்கும்படி அசேஷ எல்லா லோகங்களுக்கும் சரணமடைய தகுந்தவராய் இருக்கு. அப்புறம் பிரணந்தார்த்திக பிரணத்த அர்த்திகாரனுக்கு பிரணதா அர்த்தி ஹரஹ பிரணதர்கள் ஆசிரியர் அவருடைய ஆஸ்தி துக்கம் ஹரஹன்னு போக்கடிக்கிறார். எப்படி சொல்ற அதுக்கு சுவாமியுடைய தேசிய தஷ்டாகிறது செய்யணும். சர்வத்தை சரணம் சுகத்து சுகிருதம் சர்வபூதானாம் சர்வலோக சரண்யாய சர்வயோகியம் அனாயாசம் இத்தியாதி பிரசித்த சுபாவசிய வாயச வானர ராட்சசாதி விசேஷ அநாதரேன அங்கீகுர்வதः ते मादृशजनेपि गुणवृत्तादि जिगर्षः न त्यागकारणमित्याह अनालोचित विशेषेति. எப்பெருமான் சர்வலோக அதாவது எல்லாருக்கும் சுகுர் சர்வலோக சுகுருன்னு எப்பெருமான் சொன்னா அது சுத்திலையும் சொல்லியிருக்கு. அப்புறம் அதுக்கு மேல சுகுத்து கீதையில சுகுத்தன் சர்வபூதான எல்லா மனிதர்களும் சுகுத்தா இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் ராமாயணத்துல சர்வலோக சரண்யாய எல்லா லோகத்துக்கும் சரண்யனான. அதுக்கப்புறம் சர்வயோகிய மனாயாசம் இதுக்கு ஆகாரம் கிடைக்கல. அதனால எல்லாருக்கும் சர்வயோகிய எல்லாராலையும் இவன் அடையலாம். அனாயாசம்னா சமம் இல்லாம அடையலாம். அப்படி இப்படி எல்லாம் எம்பெருமான பல இடத்துல சொல்லியிருக்கு. இத்தியாதி பிரசித்த சுபாவத்தை
இப்படிப்பட்ட பிரசித்தமான சுபாய உடையவனாய் வாயசன்னு காக்கா, வானரன் பொருள்கள், ராட்சசர்கள், இப்படிப்பட்ட ஜாதிகள்லாம் பார்க்கறதே கிடையாது. இது குரங்கு, இது காக்க, இது ராட்சசன் அப்படின்றதுதான் பார்க்கறதே. விசேஷ அநாதரை என்ன, இப்படி விசேஷமான ஆச்சாரங்களுடைய தேவன் என்ன, மனுஷன் என்ன, குரங்கு என்ன, காக்கை என்ன, இந்த மாதிரி அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் கூட அனாலோசித குகன், ஐயோ வேடு ஜாதி சந்தனாத்தே அப்படின்னு இருக்கல. திருவாரூர் அவனையும் எடுத்துக்கிட்டார். ராமசுரம் அவனையும் எடுத்துக்கிட்டார். காக்கானுக்கு ராமத்தை அது உயிரை கொடுத்தார். சூர் பண்ணிக்கு அவன் என்னதான் தங்கிட்ட அவதார விட காதை அப்படி விட்டார். இப்படி எல்லாருக்கும் வானவர்கள் சுப்பிரமணியம் இருக்கிறார். அப்படிப்பட்ட அனாலோசித விசேஷ, அனாலோசிதா இதெல்லாம் பராமரிக்கவே மாட்டாங்க. இவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாமா, கூடாதா, சரி நான் அப்புறம் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டேன். என்கிட்ட ஒரு பெரிய ஒரு பையன் வந்தான், அவன் நல்லவன், புரியல, அவங்க வேலைக்கு வைக்கலாமா தெரியல, அதனால போயிட்டு இப்படி வேலைக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி அவனை பற்றி விசாரிக்கிறது. அவன் நல்ல பையனாக அதனாலாம் போய் பார்க்கவே மாட்டேன். என்கிட்ட வந்து கவலை கொடுக்குறானா காப்பாற்று வந்தோடனே வீடு இருக்கிறார், சுப்ரீம் இருக்கிறார். இதுவரைக்கும் பெருமான தப்பா நினைச்சான். யாரையும் சுப்ரீம் இவருக்கு செயலா இருப்பான், இவருக்கு அவ்வளோ பலங்கள்லாம் இருக்கா அப்படின்னு அதை தெரிஞ்சுட்டு பெருமாள் நீ என்ன பரிஞ்சு பாருங்க. அவன் பரிஞ்சு பண்ணான். அந்த மாதிரி பெருமாள் அவெல்லாம் வந்து இந்த சுக்ரீவன் பெருமாள் சத்தியம் பண்ணுவாங்க வேண்டாமான்னு ஆஞ்சநேயர் அறிவிச்சு அவர் யாரையும் விசாரிச்சுன்னு வந்து அதுக்கப்புறம் தான் ராமன் சொல்லியிருந்தாங்க. லந்தாவுக்கு கூட இவருக்கு அந்த பராகரம்லாம் இருக்கிறதுக்காக வந்து பெருமாள்கிட்ட கேட்க பெருமாள் கெட்டவெல்லாம் தூக்கி அடிச்சார். அதே மாதிரி பானத்தினால 7 இலையை தொலைக்க எப்படிலாம் பண்ணி காமிச்சார். ஆனா எல்லாருக்கும் பெருமாள் ரொம்ப சுகுத்தா இருந்தார். வந்து சர்வலோக அனாலோசிய விசேஷ அசேஷ லோகத்தில் இருக்கா எல்லாரும் வித்தியாசமே கிடையாது. அதனாலதான் ஆஞ்சியர் அந்தனர் அனைத்து சொந்த வரையும் இப்படி எல்லாமே பெருமான அடைய தொகுத்தவர்கள். அதனால எல்லாரையும் அடையப்படுறதுக்கு தகுதி கொடுத்துருவாங்க. अत्र विशेषतः विवक्षितम् अनालोचितगुणगण इति वैकुण्ठगत्ये विशेषितम्. இதே சப்தம் வைகுண்டத்தையும் வருது. அந்த இடத்துல இன்னும் விசேஷமா அங்க சொல்றேன். பிரபத்தேகே சர்வாதிகாரித்வபி அனேன பிரகாசிதம். இதனால என்ன ஆச்சு, அனாலோசித்த விசேஷ அசேஷ லோகதரண்யன்னு சொன்னதால கருணாதி பண்றதுக்கு எல்லாரும் யோகிதை உள்ளவர்கள், எல்லாராலையும் சரணமாக பட்டக்கூடியவன் அப்படின்னு இந்த கிடைச்சது. அப்புறம் பிரணதார்த்திகரா. இந்த பிரணதார்த்திகரன் துர்க சம்சார காந்தாரம் அபாரம் கிருஷ்ண நமஸ்கார मुक्ति रस्य देशिकः प्रणम्य कृष्णं सहसा एकोऽपि कृष्णे सकृत प्रणामः इत्यादिषु उक्तम् अल्प प्रयत्न प्रसाद्यत्व मह प्रणतार्ति हरेति. இதனுடைய விஷயத்தை நாளைக்கு விவரணம் பார்க்கலாம். கவிதார்க்கு சிம்ஹாய கல்யாண श्रीमते वेंकटेशाय वेदांतगुरवे नमः. श्रीमते श्रीमद्भगवद्गीता
वेदांत देशीन्द्र महादेशिकाय नमः श्रीमते वेदांत श्री नारायणाय नारायणाय महादेशिकाय नमः श्रीमते श्री लक्ष्मीपादुकादेवी श्री नारायणेन्द्र महादेशिकाय नमः श्रीमते वात्सल्य कृष्णमार्य महादेशिकाय नमः श्रीमते श्रीमंतराव श्री रंगनाथेन्द्र महादेशिकाय नमः।